வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாம் சாப்டர் 120. ஸோ சங்கீதம் 128வது அதிகாரம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்ப்போம். இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கும் சாம் 127லேருந்து. ஸோ கிட்டத்தட்ட சேமான விஷயத்தை பற்றி தான் பேசுவோம். உழைப்போட பலன் அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 127வது சங்கீதத்தில் ஒரு கொடுக்குற உழைப்பு நீங்கள் என்ன பண்ணணும், டெலிஜென்ட்டாக இருக்கணும். முழு உள்ளத்தோட முழு பலத்தோட கொடுக்கணும். அப்போ தான் என்ன வரும், அது நீங்கள் முழு உழைப்பு கொடுத்தாலும் பலன் வரும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுங்கள், முழு உள்ளத்தோட முழு பலத்தோட டெலிஜென்ட்டாக உழைங்க. ரெஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. நம்ம நேற்று பார்த்தோம். இந்த சங்கீதம் என்னன்னா அது ஒரு ஆசீர்வாதமாக எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ எப்படின்னா நீங்கள் உங்கள் வேலை செய்கிறீங்க, லேபர் பண்ணுறீங்க, உழைப்பு பண்ணுறீங்க. உழைப்புக்கு பலன் வரதே என்ன சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தில், ஒரு மொத்தமாக அதுவே ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த சின்ன சம்மரி மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீ வேர்ஸ்டே பார்ப்போமே, verse 1 and 2. ஸோ Psalm chapter 128 verse 1 and 2 which says, Blessed is everyone that feareth the Lord, that walketh in his ways, for thou shalt eat the labor of thy hands. Happy shall thou be, and it shall be well with thee. நான் சொல்கிறேன், Blessed is everyone that feareth the Lord, that walketh in his ways, for thou shalt eat the labor of thine hands. Happy shall thou be, and it shall be well with thee. ஸோ இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. Blessed be the person that fears the Godன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க உழைப்பால் அவங்க சாப்பிட்டாலே என்ன சொல்கிறாங்க, அதே ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. அதுவும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பளத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, குடும்பத்தை நடத்துறீங்க. அதுவே என்ன சொல்கிறாங்க இந்த சங்கீதக்காரர், ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ஏன்னா நினச்சி பாருங்கள், நீங்கள் நேற்று சங்கீதத்தை பார்த்தாலே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு விவசாயியை பற்றி பார்த்தோம். அதே விவசாயி எடுத்துக்கோங்களேன். இப்போ முதல் விவசாயி என்ன பண்ணுறாரு, கவலையோட பண்ணுறாரு எல்லாம், என்ன நடக்கும். ஸோ நினச்சி பாருங்க, திடீர்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே அவர் முழுசாக உழைப்பார், டிலிஜென்ட்டாக இஸ் புட்டிங் ஆல் இஸ் எஃபர்ட். அவர் கரெக்டாக செடிக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, தண்ணி ஊற்றுறாரு, மருந்து அடிக்கிறார். ஆனால் திடீர்னு என்ன ஆகுது, ஒரு வறட்சி வருது. எல்லா செடியும் என்ன பண்ணுறது, காஞ்சி போகுது, தண்ணி இல்லை, காஞ்சி போகுது. அப்போ என்ன நினச்சிருப்பாரு, அவருக்கு இடத்துல நினச்சி பாருங்க, நான் எல்லாமே முழு உள்ளத்தோட முழு பலத்தோட பண்ணனே, என்கிட்ட இருந்த ஞானத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணனே, ஆனால் என்ன ஆகுது, எனக்கு பலன் வரல. அதான் இந்த சங்கீதக்காரர் அதே எக்ஸாம்பிள் தான் எடுக்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டும் அவரு உழைப்புக்கு என்ன பண்ண முடியல, அவரால் சம்பாதிச்சு சாப்பிட முடியல. ஸோ நம்ம சங்கீதக்காரர் தாழ்மையாக என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட உழைப்புக்கு நம்ம பலன் அனுபவிக்கிறோன்னா அதுவே என்னதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸோ நம்ம என்ன நினைக்கலாம், நிறைய வாட்டி அப்படிதான். நீங்கள் அத்லீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, ஆல் க்ளோரி டு காட். ஏன்னா என்ன பண்ண, மற்ற யாரும் ப்ராக்டிஸ் பண்ணலையா, அவங்க கூட ஓடுன எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணலையா, உழைச்சாங்க. ஆனால் இந்த அத்லீட்ஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஜெயிச்சிட்டோன்னே என்ன பண்ணுவாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணதால தான் நான் ஜெயிச்சேன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆல் க்ளோரி டு காட், ஆண்டவரோட ஆசீர்வாதம் இது. ஸோ அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாரு சங்கீதக்காரரும், நம்ம உழைச்ச உழைப்புக்கு நம்ம பலன் அனுபவிச்சாலே என்ன அர்த்தம், அதுவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ தாழ்மையாக என்ன பண்ணுறாரு, அவ்வளோ கிருபை உள்ள ஒரு ஆண்டவரை சங்கீதக்காரர் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரமோ இல்லை போன வாரமோ இல்லை இந்த மாதமோ எப்போ நீங்கள் பண்ண உழைப்புக்கு நீங்கள் எப்போ அனுபவிச்சிருக்கீங்க, அதை நினச்சி பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணுங்கள், நினச்சி பார்த்துட்டு ஆண்டவருக்கு சொல்லுங்கள் நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் கிருபையால் தான், அவர் ஆசீர்வாதத்தால் தான் நம்ம உழைக்கிற உழைப்புக்கே நம்மளால என்ன பண்ண முடியும், பலனை அனுபவிக்க முடியுது. ஏன்னா அவர் நினச்சா, அவர் ஆசீர்வதிக்கலைன்னா நம்ம உழைப்புக்கு பலன் அனுபவிக்காமல் இருக்கலாம். we may not bear the fruits of our labor, but அவரோட கிருபையால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால அனுபவிக்க முடியுது. ஸோ இந்த சங்கீதம் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிருவோம். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, it is by your grace and your blessings alone that, Lord, we are able to enjoy the fruits of our labor, Lord. Lord, thank you for being such a gracious and merciful God, Lord. And thank you for this humbling reminder that, Lord, that again, without your grace, we are not worthy in a sense to enjoy the fruits of our labor, Lord. Lord, help us remember this. Help us remember this humbling experience in our hearts, Lord. Enrich it in our hearts, that at the end of the day, we should understand all glory and all praise goes to you and you alone, Lord. All of this in Christ's name I pray. Amen.